இந்த கிளாஸ்ல நம்ம சிம்பிள் லீனியர் கரலேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலா அந்த கரலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய அசோசியேஷன். இப்ப சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் மல்டி ரெக்ரெஷன் டெக்னிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒய்யோட அசோசியேஷனை எக்ஸோட வேலிடேட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட கோஎஃபிஷியன்ட் கரலேஷன் பாத்தீங்கன்னா ஒய் அண்ட் எக்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ரென்த் வந்து காட்டுது. இந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூவை எக்ஸோட ஒரு சிங்கிள் வேல்யூ கூட அசோசியேட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கலா வேலிடேட் பண்றதுக்காக இந்த கரலேஷன் யூஸ் ஆகுது. இந்த கரலேஷன் கோஎஃபிஷியன்சியை எக்ஸல்ல அரே ஃபங்க்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியா கால்குலேட் பண்ணிக்க முடியும். இந்த டெக்னிக்ல டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய்யை பல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் கூட டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன்ல கரலேஷன் வந்து ஒவ்வொரு எக்ஸுக்கும் சேஞ்ச் ஆகும்போது ஒய்யோட பிஹேவியர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எக்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது ஒய்யோட வேல்யூஸில் ஏற்படக்கூடிய அந்த மூவ்மெண்ட்டோட டைரக்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த கரலேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மூவ்மெண்ட் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸை தான் கரலேஷன் கோஎஃபிஷியன்சி இல்லைன்னா ஆர்னு சொல்லுவாங்க. இந்த கரலேஷன் கோஎஃபிஷியன்சிக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட். எந்த ஒரு கரலேஷனாக இருந்தாலும் சரி அதோட கரலேஷன் கோஎஃபிஷியன்ஸோட வேல்யூ மோஸ்ட் ஆஃப் த டைம் -1லேருந்து +1க்கு நடுவில் தான் இருக்கும். ஒருவேளை கரலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆரோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். இதோட மீனிங் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கரலேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும்போது ரெண்டு வேரியபிளோட மூவ்மெண்ட்டோட டைரக்ஷனுமே இன்வெர்ஸாக இருக்கும். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வேரியபிள்ஸோட மூவ்மெண்ட் எல்லாமே இன்வெர்ஸாக இருக்கும். ஒருவேளை ஆரோட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா ரெண்டு வேரியபிள்ஸுக்கு நடுவில் எந்த ஒரு கரலேஷன் இல்லைன்னு மீனிங். இப்போ கரலேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆரோட அப்சல்யூட் வேல்யூ வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூக்கு இடையில இருக்கக்கூடிய கரலேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த நம்பரோட அப்சல்யூட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்னு எந்த ஒரு சைனுமே இல்லாமல் இருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து +4ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த +4ஓட அந்த அப்சல்யூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 4 தான். அதே மாதிரி -4ன்னு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த -4ஓட அப்சல்யூட் வேல்யூன்னு வெறும் 4 தான். இப்போ கரலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆரோட வேல்யூ +0.5 விட அதிகமாக இருக்கு இல்லைன்னா -0.5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கரலேஷன் இருக்குன்னு மீனிங். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆரோட வேல்யூ வந்து -0.5ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, -0.74ங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது -0.95 தான் ஸ்ட்ராங்கான கரலேஷன் இருக்குன்னு மீனிங்.